பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய நதர்மி சகோதரர்களே, தத்ரீப் ராவி என்கிற பாடத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் கடந்த வகுப்புடைய தொடர்ச்சி அல் முஅல்லல் என்கிற தலைப்பை நம்ம அதனுடைய ஒரு பகுதியை பார்த்துருக்கிறோம். இன்னொரு பகுதி இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். முஅல்லல் என்று சொன்னால் இல்லத்துடைய ஹதீஸுகள், அதாவது குறையுடையது. பொதுவாக நம்ம இந்த பாடம் படிக்கிற போது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஹதீஸ் சஹியாக இருப்பதற்குரிய நிபந்தனைகள் ஒன்று என்னது? அதமுல் இல்லத்து இருக்கக்கூடாது. இப்போ இல்லத்து இருந்தால் அந்த ஹதீஸ் என்னது? பலவீனமானது. இல்லத்து இருக்கக்கூடாது என்பது சஹியாக இருப்பதற்குரிய நிபந்தனை. இல்லத்து என்பதை என்ன செஞ்சுருக்கிறாங்க? இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இல்லத்து என்பது ராவியிடம் இருக்கலாம் என்பதை நம்ம பார்த்துருக்குறோம். அதற்கான காரணங்கள் என்ன விதமாக அது இல்லத்தாக இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துருக்குறோம். அதை தொடர்ந்து இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற செய்தி என்னன்னு சொன்னால், இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், வகஸ்ரத் தஅலீலு பில் இர்சால், இர்சாலின் மூலமாக இல்லத்துகள் நிறைய வந்திருக்கிறது. பை யகூன ராவி அக்வா மிம்மன் வசல, மௌசூலா அறிவிக்கக்கூடிய ராவியை விட ராவி என்ன செய்வார்? இந்த முர்சலா அறிவிக்கக்கூடியவரை விட வலுவானவராக இருப்பார். தக்காவுல் இல்லத்து ஃபில் இஸ்னாதி வஹுல் அக்சர், இல்லத்து சனதில் வரும், அது அதிகம். சரிங்களா? ஒக்கது தக்கவுஃபில் மத்தனி, அதே நேரத்தில் மத்தல்லி வரும். இது தமிழகத்தில் ஹதீஸ் மறுப்பாளர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதத்திற்கான மறுப்பு. என்ன வாதம் வைக்கிறாங்க? ஹதீஸ் கலை ஆய்வாளர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? சனதை பார்த்தாங்க, மத்தனை பார்க்கல. அந்த மத்தல்ல ஹதீஸில் இல்லத்து இருந்தாலும் சரி, மத்தல்ல இல்லத்து இருந்தாலும் சரி, அது யாருக்கு தெரியும் என்பதை பற்றி நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம். ஹதீஸ் துறையில் நிபுணத்துவம் பெற்ற பெரும் மேதைகளாக இருந்து கொண்டிருக்கின்ற இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் அபு ஹாத்திம் ராசி, இமாம் அலி பின் மதீனி, அவரை இமாம் புகாரியுடைய ஆசிரியர். சரிங்களா? இவங்க தான் இதில் யார்? இமாம் தாரகுத்னி இழல் சம்பந்தமான ஆய்வுகளை நடத்தி அவங்க சொன்னாதான் ஒரு ஹதீஸில் இருக்கிற குறையை கண்டுபிடிக்க முடியுன்ற அளவுக்கு அவங்க இதில் நிபுணர்களாக இருக்கக்கூடியவங்க. அப்போ அவங்க யாருமே என்ன செய்யலை, இந்த மத்தல்ல குறைகளை கண்டறியலை அல்லது மத்தனுடைய குறையை கவனிக்கவே இல்லை என்பது அபாண்டமான ஒரு அவதூறு என்று தான் சொல்லணும். அதை இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க? அதை தெளிவுபடுத்துகிறாங்க. இல்லத்து என்பது என்ன செய்வாங்க? சனதிலையும் பார்ப்பாங்க, மத்தல்லையும் பார்ப்பாங்க. ஏன்னா சனதிலையும் நேரும், மத்தல்லையும் நேரும். அதற்கு நம்ம சில உதாரணங்களை கடந்த வகுப்பில் நம்ம கடந்த அமர்வில் சொல்லியிருக்கோம். சரியா? வமா வக்கா ஃபில் இஸ்னாதி கது யக்தஹு ஃபிஹி வஃபில் மத்தனி, இஸ்னாதில் குறை உண்டானால் அந்த குறை என்ன செய்யும்? மத்தனிலும் அது குறை ஏற்படுத்தும். சரிங்களா? ஏன்னா அந்த ஹதீஸை நம்ம நடைமுறைப்படுத்த போகிறது கிடையாது. இஸ்னாதில் இந்த ராவி யார்? சூல் ஹிஃப்து என்றோ அல்லது லபுத்து இல்லாதவர் என்றோ அல்லது சிக்கத் அல்லாதவர் என்றோ நமக்கு ஒரு செய்தி கிடைச்சி அந்த செய்தி விமர்சனம் செய்யப்பட்டால் மொத்தத்தில் அந்த ஹதீஸ் என்னவாயிடும்? வேறு ஷவாயிதுகள் அந்த ஹதீஸுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அந்த ஹதீஸ் என்னது? தள்ளப்படுகின்ற ஹதீஸ் தான். அதை அதுக்கப்புறம் அமல் செய்ய போகிறது கிடையாது. அப்போது அதை தான் என்ன செய்கிறாங்க? இங்கே சொல்லி காட்டுறாங்க. கல் இர்சாலி வல் வக்ஃபி, அது முர்சலாக இருப்பது போன்று இருப்பதன் மூலமாகவோ அல்லது மௌக்குஃபாக இருப்பதன் மூலமாகவோ. ஒக்கது யக்தஹு ஃபில் இஸ்னாதி ஹாசத்தன், சில நேரத்தில் சனதில் மட்டும் குறை ஏற்படுத்தும். அப்போ சனதில் மட்டும் குறை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன செய்யும்? வேறு சனதுகள் இருக்கும். ஒரு சனதில் குறை இருக்கும், குறை இல்லாத வேறு சனது இருக்கும். அப்போ அந்த ஹதீஸ் என்ன செய்யும்? ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கும். வயக்கூனில் மத்தடு மஅரூஃபன் சஹியன், அதான் சொல்ல வராங்க. ஹதீஸ் என்ன செய்யும்? அதோடைய மத்தன் என்ன செய்யும்? அறியப்பட்டதாக சஹியானதாக இருக்கும். ஹதீஸ் யஅலா பின் உபைத் அனி சௌரி அன் அம்ரு பின் தீனார், அமர் பின் தீனாரிடமிருந்து சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய யஅலா பின் உபைத் ரஹ்மத்துல்லாஹுடைய அறிவிப்பாக வருகின்ற ஒரு செய்தி. அதில் என்ன சொல்லுவாங்க? அல் பையானி பில் ஹியார், வியாபாரம் செய்யக்கூடிய இரண்டு வியாபாரிகளும் தேர் உரிமை வழங்கப்பட்டவர்கள், சாய்ஸ் உள்ளவங்க. சரியா? இதில் கலித்த யஅலா இன்னமா ஹுவ அப்துல்லா பின் தீனார், இங்கே அவர் என்ன செஞ்சார்? அம்ரு பின் தீனார் என்ற ராவி பேரை சொல்லி தான் அறிவிக்கிறாங்க. யார்? யஅலா பின் உபைது. அவர் யார்கிட்ட அறிவிக்கிறாரு? சௌரி ரஹ்மத்துல்லாஹிடம் இருந்து. சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் யார்கிட்ட அறிவிக்கிறாரு? அம்ரு பின் அப்துல்லா பின் தீனார்கிட்ட அறிவிக்கிறார். ஆனால் இவர் அவருடைய அறிவிப்பில் என்ன செஞ்சிட்டாரு? அப்துல்லா பின் தீனார் என்பதற்கு பதிலாக அம்ரு பின் தீனார் என்று சொல்லிட்டார். இது கலத், தவறு. இந்த தவறு என்ன ஆகும்? இந்த ஹதீஸில் சனதில் என்ன ஆயிடுச்சு? இல்லத்து குறை உண்டாயிடுச்சு.
இல்லத்துடைய ஹதீஸா இந்த ஹதீஸ் இந்த ரிவாயத்து. அப்போ இதனால் இந்த ஹதீஸ் வந்து அதனால் தள்ளப்படுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இது வந்து சஹீல் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ரிவாயத்து. இதுக்கு வேறு சனதுகள் இருக்கிறது, வேறு துருக்குகள் இருக்குது, அதில் வந்து செய்யப்பட்டிருக்கும். இல்லை இல்லை மத்தனை தான் சொல்லலாம். இந்த மத்தனை உதாரணம் சொன்னாங்க. இந்த மத்தனை வந்து என்னது, இந்த அறிவிப்பில் வந்திருக்கிறது வந்து பலவீனமாக இருக்குது. ஆனாலும் கூட அங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ இல்லத்து என்னென்னு கண்டறியப்பட்டால் அது என்ன ஆகிடும், சஹி ஆகிடும். எப்படி ஷாதுக்கு நம்ம வந்துட்டு சொன்னோம், தஃபருதுக்கு நம்ம உதாரணம் சொன்ன முடியாது. முத்தஃபரிதாக வந்திருக்கக்கூடிய ராவி வந்து அவர் நம்பகமானவராக இருந்தால் அது என்ன செய்யும், அது லைஃபோட கேட்டகரியாக இருந்தாலும் அது வந்து செய்யும், ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் வேறு ஒரு சிக்கத்துக்கோ அல்லது முத்துக்கினுக்கோ ஒரு முகாலஃபா இல்லாமல் அறிவித்தாலும் அது என்ன செய்யப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் வந்து ஒருத்தர் தஃபருதாக வந்திருக்கிறாரு, ஷாதா இருக்கிறாரு அப்படின்றது மட்டுமே ஒரு ஹதீஸை தரதுக்கான காரணம் கிடையாது. அதே மாதிரி தான் இல்லத்துடைய விஷயத்திலும் குறை இருக்குது. ஆனால் அந்த குறை என்ன செஞ்சு வெளிப்பட்டுருச்சு. வெளிப்பட்டதற்கான காரணம் என்ன, வேறு ராவிகள் என்ன செஞ்சுட்டாங்க, அதை தெளிவுபடுத்தி அறிவிக்கிறாங்க. சரியா? அப்போ இங்கே என்ன செய்கிறாங்க, அப்துல்லா பின் தீனார் தான் இந்த ரிவாயத்தில் வராரு தவிர அம்ர் பின் தீனார் அல்ல. அம்ர் பின் தீனார் என்று சொன்னது யாருடைய தவறு, யால பின் உபைதுடைய தவறு, அவருடைய மிஸ்டேக்கில் வந்தது தான் அது. சரியா? இதற்கு விளக்கம் சொல்லும்போது இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, வக்கசரத் தாலீல் பில் இர்சால் லில் மௌசூலி, அதாவது தாலி இந்த இல்லத்திற்கான காரணங்களாக வந்து அதிகமானது இர்சால் அறிவிக்கிறது. சரிங்களா? பியக்கூன ராவி அக்வா மிம்மன் வசல وتقع تقع العلة في الإسناد وهو الأكثر وتقع في المتن وما وقع منها في الإسناد قد يقدح فيه في المتن. சனதிலே அது குறை உண்டாக்கும், மத்திலையும் குறை உண்டாக்கும். நம்ம படித்த விஷயம் தான் அதுக்குடைய சொல்லிட்டு வராரு. கல் இர்சாலி வல் வக்ஃபி கத் யக்தஹு ஃபில் இஸ்னாதி ஹாஸத்தன் வ யகூனு அல் மத்னு மஅரூஃபன் ஸஹீஹன் கஹதீஸி அலி பின் உபைத். சரியா? அத்தனாஃபிசி அஹது ரிஜாலி சஹீஹ், அவர் யாருன்னா ரிஜாலு சஹீல உள்ளவர், அதாவது சஹியான அறிவிப்பாளர்களை ஒருத்தர். அன் சுஃபியான் சௌரி அன் அம்ரி பின் தீனார் அன் இபின் உமர் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? ஹதீஸ் அல் பையானி பில் ஹியார் கலித்த யாலா அலா சுஃபியான் ஃபி கௌலிஹி அம்ரி பின் தீனார். சுஃபியான் இருந்து அவர் அறிவிக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் என்ன செய்கிறாரு, அம்ர் பின் தீனார் என்று சொன்னது அவர் தவறளித்தார். அது வந்து யார், அப்துல்லா பின் தீனார். ஹாக்கதா ரவாஹு அல் ஐமத்து மின் அஸ்ஹாபி சுஃபியான். இப்படித்தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஐமாக்கள் இந்த ஹதீஸை வந்து சுஃபியான் நம்பர் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. காபி நுஐம் அல் ஃபதல் பின் துகைன், முஹம்மது பின் யூசுஃப் அல் ஃபரியாபி, முஹல்லத் பின் யசீத் வகைருகும், இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த வார்த்தையை கொண்டு தான் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பாளரோட பேரை கொண்டு தான் அறிவிச்சிருக்காங்க. தவிர அவர் சொன்ன மாதிரி அம்ரு பின் தீனாரிடமிருந்து அறிவிக்கலை. சரியா? அம்ரு தீனார் என்கிற ராவி அங்கே வரலை, ஷியா தான். அப்போ இது வந்து என்னது, அந்த ஒரு ரிவாயத்தில் வந்தது பிழை, அது என்னது இல்லத்து குறை. அந்த குறையை வந்து நிவர்த்தி செய்வதற்கு நமக்கு வேறு சரியான ஆதாரங்கள் இருக்கிறதுனால இந்த ஹதீஸ் என்னதான் இருக்கும், சஹியாத்தான் இருக்கும். சரியா? இப்போ மிசாலுல் இல்லத்து ஃபில் மத்தனி, மத்தல்ல இல்லத்து ஏற்பட்டிருக்கிறதுக்கான உதாரணம். சரியா? மன்ஃபரத பிஹி முஸ்லிம் ஃபி சஹி, இமாம் முஸ்லீம் வந்து செஞ்சுருக்கிறாங்க, தன்னுடைய சஹியில் தனி தெரிவித்திருக்கிறாங்க. மின் ரிவாயத்து வலீத் பின் முஸ்லீம். வலீத் பின் முஸ்லீம் யாரு, வலீத் பின் முஸ்லீம் என்பவரும் பக்கீத் பின் வலீத் என்பவரும் யார், அறியப்பட்ட முதல்லிஸுகள். முதல்லிஸில் நம்பர் 1, நம்பர் 2, இவங்க ரெண்டு பேரில் யார், அவர் நம்பர் 1 இவர் நம்பர் 1 தான் குழப்பமாக இருக்கும் தவிர அந்த பேரில் உள்ளவங்க தான். சரியா? ஓகே. இது 2 நாள் முன்னாடி தான் எனக்கு போன கிளாஸில் தான் கேட்டேன் உங்கள்கிட்ட. பக்கீத் பின் வலீது, வலீத் பின் முஸ்லீம் 2 பேரும் தான். இல்லை அப்போவே சொன்னேன் நான், 2 பேரும் அதே லிஸ்ட்டில் வரக்கூடியவங்க, கேட்டகரியில் வரவங்க. சரியா? சனா அவுசாயி அன் கதாதா அன்னஹு கதப இலைஹி யுஹ்பிருஹு அன் அனஸ் பின் மாலிக் அன்னஹு அத்தஸஹு கால சல்லைத்து ஹல்ஃப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபி பக்கர் வ உமர் உஸ்மான் கானு யஸ்தஃப்திஹுன பில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா யذ்குருன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபி அவ்வலி கிராஅத்தின் வலா ஃபி ஆகிரியா. கிராஅத்துடைய துவக்கத்திலும் அல்லது இறுதியிலும் என்ன செய்ய மாட்டாங்க, பிஸ்மில்லா சொல்ல மாட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கொண்டு ஆரம்பிப்பாங்க. இப்படி செய்வாங்க என்பதை என்ன செய்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலும், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னாலும், உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னாலும், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னாலும் என்ன செஞ்சுருக்கிறேன், நான் தொழுது இருக்கிறேன் அப்படின்றாங்க. அவங்க யாரும் இப்படி தான் என்ன செய்வாங்க, தொழுகை ஆரம்பிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சரிதா? இதில் என்ன பிரச்சனை, இந்த ஹதீஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா? இதில் இது வந்து இந்த மத்தல என்ன இருக்குது, இல்லத்து இருக்குது. சரியா? பாருங்க. சும்மா ரவாஹு மின் ரிவாயத்தில் வலீத் அன் அவுசாயி அக்பர்னி
இஸ்ஸாக் பின் அப்துல்லா அன் அபி தல்ஹா அன்னஹு சமிய அனசன் எதுக்குரு தாலிக். இப்படியும் என்ன செய்யப்பட்டிருக்கு, வேறொரு ரிவாயத்தில் இப்படி அறிவிக்கப்பட்டிருக்கு. வரவா மாலிக் ஃபில் முவத்தா அன் ஹுமைது அன் அனஸ் கால சல்லைத்து வரா அபிபக்கர் ஓமர் வ உஸ்மான். இங்கே யார் விடுபட்டுட்டாங்க? இல்லைப்பா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. புரியுதா? ரசூலுல்லாஹி அவர்களை சொல்லாமல் என்ன செய்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு ஃபகுல்லுஹும் கான லா யக்ரவு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதில் என்ன வருது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ஓத மாட்டாங்கன்னு வருது. அது வந்துட்டு சரியா? மர்ஃபுஆன ஹதீஸ், இது வந்து மௌகூஃபான ஹதீஸ். அது மர்ஃபு அறிவிக்கப்பட்டிருக்கு, இது மௌகூஃப் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்குது, அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் இருந்து வார்த்தை இருந்தது, இங்கே இல்லை. சரியா? இன்னும் இருக்குது, இதில் சொல்கிறேன். வஸாத ஃபீஹி வலீத் பின் முஸ்லிம் அன் மாலிக் பின் சல்லைத்து கல்ஃப ரசூலுல்லாஹ். இங்கே மலீத் என்ன செஞ்சிட்டார், அவர் தான் இந்த ஜியாதத்தை கொண்டு வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி அவர்களுக்கு பின்னால் தொழுதேன் என்கிற அந்த ஜியாதத்தை யாரோட இருந்து? வலீத் பின் முஸ்லிமுடையது. அதுதான் அங்கே உள்ள இல்லச்சு. சரியா? ஹாத ஹதீஸுன் மாலூலுன். அப்போ அந்த ஹதீஸ் என்னது? இல்லத்துடைய ஹதீஸ். அல்லஹு அல் ஹுஃபாது பி வுஜூஹின். இதை வந்து ஹஃபாதுகள், ஹதீஸ் துறை நிபுணர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆஃபில்களாக இருக்கக்கூடியவர்கள் அதோடைய இல்லத்துகளை சொல்லியிருக்கிறாங்க. பி வுஜூஹின், பல கோணத்தில். ஜமாத்துஹா வ ஹர்ரத்துஹா ஃபி மஜ்லிஸ் ராபி வலிஹ்ரீன் ஃபில் அமாலி மினல் அமாலி. அதை என்ன செய்கிறார், இது வந்து இவர் இமாம் சுயீத் அஹ்மத் சொல்கிறாங்க. அதை என்ன செஞ்சுருக்கிறேன், அல் அமாலி என்கிற கிதாபில் 24வது மஜ்லிஸில் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், அதை வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அதை கோர்வை செய்து அதை வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறேன். பிமாலம் உஸ்பிக் இலஹி வான உலகி சுஹவுனா. அதுக்கு முன்னாடி வேறு யாரும் என்ன செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு அவருக்கு முன்னாடி அதை யாரும் அது செய்யலை அப்படின்றத சொல்லிட்டு அடுத்து என்ன செய்கிறாங்க, அதை இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, முலஹஸா சுருக்கமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஃபம்மா ரிவாயத்து ஹுமைத், ஹுமைதோட ரிவாயத்தை பொறுத்து ஃபஅல்லஹ ஷாஃபி பி முஹாலஃபத்தில் ஹுஃபாலி மாலிக். மாலிக்குடைய ஹுஃபாதுகளாக இருந்து கொண்டிருக்கிற அறிவிப்பாளர்களுக்கு அது முரணாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அதை என்ன செஞ்சாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இல்லத்தென்று சொன்னாங்க. அதில் ஃபக்கால ஃபி சுனனி ஹர்மலா, அதாவது ஹுமைத் அவங்களுடைய ரிவாயத்து வந்துட்டு மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹோட கூற்றுக்கு வந்து ஹுமைதோட எதிராகன்னு இமாம் ஷாஃபியா இல்லத் பண்ணியிருக்காங்க. அதாவது உஃபாதுகளாக இருக்கக்கூடிய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய சனதில் வரக்கூடிய ஹாஃபில்கள் அவங்களுடைய ரிவாயத்திற்கு முரணாக ஹுமைதுடைய ரிவாயத்து இருக்கு. அதனால என்ன செய்றாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை வந்து இல்லத்துடையதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்னது மாதிரி. ஃபகால ஃபி சுனனில் ஹர்மலா. சரியா? ஃபீமா நக்கலஹு அனில் பைஹக்கி ஃபைன் கால காயிலுன் கது ரவா மாலிக்குன். இதை மாலிக்கு அறிவிச்சிருக்கிறான்னு சொன்னாங்கன்னா ஃபதக்கரவு கீழலவு, அதை சொல்லிட்டு கீழலவு அவருக்கு சொல்லப்படும். கது ஹாலஃபஹு சுஃபியான் பின் ஒயைனா வல் ஃபசாரி வ சக்கஃபி வாததுன் லகீத்துஹும் சபாத்துன் வ சமானியத்துன் முத்தஃபிக்கின் முகாலிஃபின் லஹு. அது சொல்கிறாரு, 7 அல்லது 8 பேர் நம்ம சந்தித்தவங்கள, அவங்க எண்ணிக்கையில் 7 8 பேரோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இந்த ராவிகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே என்ன செஞ்சுருக்கிறாங்க, இது வந்து அந்த ரிவாயத்திற்கு முகாலஃபா இருந்து கொண்டிருக்கிறது என்பதில் ஏகோபித்திருக்கிறாங்க. வல் அததுல் கசீரி அவுலா பில் ஹிஃப்லி மின் வாஹித். ஒருவரை விட பெரும்பான்மை தான் என்ன செய்யப்படும், அங்கே ஹிஃப்தில் வந்து ஏற்றமானதாக பொருத்தமானதாக இருக்கும். சரிங்களா? அப்போ அங்கே வந்து ஹுமைதுடைய அறிவிப்பில் வரக்கூடிய அந்த முரண் வந்து இது இத்தனை பேருக்கு முரணாக இருக்கிறதுனால அது என்ன ஆகிடும், இல்லத்துடையதாக மாறும். சும்மா ரஜ்ஜஹ ரிவாயத்தஹும் பிமா ரவாஹு அன் சுஃபியான். பிறகு தர்ஜி செய்கிறார். எதை? சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹுடைய ரிவாயத்திலேருந்து சுஃபியானிடமிருந்து அறிவித்த அந்த ரிவாயத்துக்களை அவர்கள் என்ன செய்கிறாங்க, அன் அய்யூப் அன் கத்தாதா அன் அனஸ், இந்த ரிவாயத்தை என்ன செய்கிறாங்க, ஒரு தர்ஜி பண்ணுறாங்க. கால அதில் சொல்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர் இஃப்தஹூனல் கிராஅத பில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுதான் ரிவாயத். சரியா? இந்த ரிவாயத் என்னது? சஹி. அது வராது. அதே மாதிரி சல்லைத்து ஹல்ஃப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதும் இல்லை. இது என்ன செய்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர் இஃப்தஹூனல் கிராஅத பி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படி தான் வரும். وقال الشافعي يبدأون بقراءة أم القرآن قبل ما يقرأ بعدها. சரியா? ولا يعني أنهم يتركون بسم الله الرحمن الرحيم. இது வந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இஜ்திஹாத். அவர் என்ன சொல்றாரு, அதாவது கிராத்தை வந்து உம்முல் குர்ஆனை கொண்டு தொடங்குவாங்க, வேற ஏதாவது வந்து அதுக்கு பின்னாடி ஓதுறதுக்கு முன்னாடியே இதை கொண்டு தொடங்குவாங்க. தொடங்கிட்டு அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்க எல்லாரும் பிஸ்மில்லா விட்டுருவாங்கன்றது கிடையாது.
அப்போ பிஸ்மில்லா ஓதுவாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, ஜஹரியல்ல ஜஹரியா ஓத மாட்டாங்க. இவ்வளோதான் மேட்ரு. சரியா? قال دارقطني وهذا هو المحفوظ عن قتادة وغيره عن أنس. இன்னொரு ஃபிக்ஹ் கிதாப் என்ன பேசுறா, கிராஅத் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இந்த அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சூரா பேருங்கிறது அங்க மக்சூத். அல்ஹம்து என்பது சூராவுக்கு பேர் இருக்கு. ஆமா, அது ஃபாத்திஹா ஓதுவாங்கறது, அது அதெல்லாம் உம்முல் கிதாப்னு சொல்றாங்கல்ல. எப்படி ஓதுவாங்கன்னு கேட்டா பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு ஓதுவாங்க. ஆனா அது இருக்கு. ஆனா அது வந்து அது சரியான ஒரு வாதம் இல்லை. ஏன் வாதம் இல்லை அப்படின்னு சொன்னா, ஏன் வாதம் இல்லைன்னு சொன்னா, ஷாஃபிகளை ஓதுவாங்க. அதனால ஷாஃபிகள் வந்து பிஸ்மில்லா ஓதுவாங்க, ஜஹரியா ஓதுவாங்க. ஏன்னா ஏன் அது இல்லை அப்படின்னு சொன்னா, பிஸ்மில்லா ஓதுவாங்கன்றதுல தர்க்கம் இல்லைங்க. பிஸ்மில்லா ஓதுவாங்க, ஆனா ஜஹரியா ஓத மாட்டாங்க. அதான் விஷயங்க. காலல் பைஹக்கி வகதா ரவாஹு அன் கத்தாதா அக்ஸர் அஸ்ஹாபி. இப்படித்தான் கத்தாதாவிடமிருந்து அதிகமான அறிவிப்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. கையூப் வ ஷுபா வ தஸ்துவாயி ஷைபான் பின் அப்துல் ரஹ்மான் வ சயீத் பின் அபி அரூபா வ அபி அவானா வகைருஹும். சரியா? கால இப்னு அப்துல் பர், இமாம் இப்னு அப்துல் பர் ரஹ்மான் சொல்கிறாங்க, ஃபஹாவுலா யுஹஃபாது அஸ்ஹாபி கத்தாதா. உங்கள யார்? கத்தாதா ரஹ்மாவுடைய அறிவிப்புகளை வரக்கூடிய ஹுஃபாதுகள். சரியா? வலைச ஃபி ரிவாயத்திஹிம் லிஹாதல் ஹதீஸி மா யூஜபு சுக்குத்துல் பிஸ்மில்லா. இப்போ இந்த அறிவிப்புகள் எல்லாம் பிஸ்மில்லா இல்லாமல் போயிடுன்றதுக்கு எந்த ஒரு தெளிலும் இல்லை. சரியா? வஹாதா ஹுவ லஃப்துல் முத்தஃபக் அலைஹி. இதான் வந்து முத்தஃபிக்கான, அதாவது ஏகோபித்திருக்கக்கூடிய ஃபி சஹீஹைன் இமாம் புகாரி முஸ்லிமில் முத்தஃபிக்கா அறிவித்திருக்கக்கூடிய ரிவாயத்தை தான். வஹுவ ரிவாயத்துல் அக்ஸரீன், இதுதான் பெரும்பான்மையானுடைய அறிவிப்பு. ரவாஹு கதாலிக்க ஐதன் அன் அனஸ் சாபித்துல் புன்னானி. சாபித்துல் புன்னானி என்பவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அனஸ் ரலியல்லாஹு இந்த செய்தி அறிவிச்சிருக்கிறார். வைசாக் பின் அப்துல்லா பின் அபி தலஹா அவரும். வமா அவ்வலஹு அலைஹி ஷாஃபிஹி முஸர்ரஹம் பிஹி ஃபி ரிவாயத் தாரகுத்னி பி சனத் சஹீஹ். சரியா? அப்போ எதை வந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தவீல் பண்ணாங்களா, அந்த தவீல் என்பது வெளிப்படையாகவே தாரகுத்னியுடைய ரிவாயத்தில் இருக்குது. சரியா? எப்படி? பி சனதின் சஹீஹ், சஹியான சரதோடு. என்ன? ஃபகான் யஸ்தஃப்திஹூன பி உம்மில் குர்ஆன் அப்படின்றது. சரியா? கால இப்னு அப்துல் பர் யகூலுன இன் அக்ஸர ரிவாயத்தின் ஹமீதின் அன் அனஸின் இன்னமா சமிஆ மின் கத்தாதா வ சாபித் பின் அனஸ். சரியா? ويؤيد ذلك أن ابن أبي عدي صرح بذكر قتادة بينهما في هذا الحديث. அப்போ இந்த ஹதீஸில் வந்து என்ன செய்கிறாங்க, இப்னு அபி அதி வந்து என்ன செய்கிறாங்க, கத்தாத்தாவுக்கும் இந்த ஹதீஸ், அதாவது அனஸ் ரலியல்லாஹுவுக்கும் இடையில யாரோ ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றது. இப்போ தபையின இன்கிதா ஹுவா வருஜோ தரீக்கேன் இலா வாஹிதா. அப்போ அதற்கு இடையில ஒரு இன்கிதா ஏற்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு தரீக்கும் ஒரே இடத்துக்கு தான் போகுது அப்படின்றதும். அம்மா ரிவாயத்துல் அவுசாயி, அவுசாயியுடைய அறிவிப்பை பொறுத்தவரையில் ஃபஅல்லஹா பஅதுஹும் பி அன்ன ராவி அன்ஹு, அதை வந்து சில பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அது மஅலூல், அது குறை உள்ளது என்று சொல்லியிருக்கிறாங்க. எதன் காரணமாக சொன்னால் பி அன்ன ராவி அன்ஹு, அவரிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ராவி யார்? வஹுவல் வலீத். நம்ம சொன்னோம் இல்லையா, வலீத் பின் முஸ்லிம். அவர் யார்? யுதல்லிசு ததிலீச தஸ்வியா. அவர் ததிலீஸில் என்னது, சரிக்கு சமமாக செய்கிற ஒரு ஆள். மோசமான ததிலீஸ். சரியா? அது ஒரு லைஃப்பை கொண்டு வந்து வச்சுருவாங்க. சரிங்களா? இன்னொன்று அது இல்லாமல் கேட்காமலே கேட்டதை என்ன செய்கிறாங்க, கேட்ட மாதிரி சமமாக வந்து சொல்லக்கூடியதான். ராவி ஷேக்கிடமிருந்து அறிவித்தது மாதிரியே என்ன செய்வாங்க, சொல்கிறதும் ததிலிஸ் தஸ்வியால் வரும். சரியா? வைன்கானக்கு அது சர்ரா பி சிமாஹி மின் ஷேഖி, அவர் வந்து அவருடைய ஷேக்கிடமிருந்து அதை நேரடியாக கேட்டார் என்று தெளிவுபடுத்தியிருந்தாலும் கூட, வைன் சபத் அன்னஹு லம் யுஸ்கித் பைனல் அவுசாயி வ கத்தாதா அஹதன், அதே மாதிரி கத்தாத்தாவுக்கும் அவுசாயிக்கு இடையில யாரையும் அவர் விடலை, அவர் போக்கலை அப்படின்னு நிரூபணமானாலும், இப்போ கத்தாத்தா ஊரித அக்மா, கத்தாத்தா எப்படி பிறந்தார், பிறகு யார்? அவர் கண் தெரியாதவர். சரியா? ஃபலா புத்த யகூன அம்லா அலா மன் கத்தப இலா அவுசாயி. அப்போ என்ன செய்யணுவாங்க, அவுசாயிக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு இம்லா ஒருத்தர் இருந்திருக்கணும். எப்படி? வாசித்தா இல்லாமல் அது முடியாது. புரியுதா? கத்தாத்தா இல்லைங்க வலம் இசம்மி ஹாதா அல் காத்திப, அப்போ இதுக்கு எழுதுனவர் யாருன்றதை சொல்லவே இல்லைங்க. இப்போ யஹ்தமலு அன் யக்கூன மஜ்ரூஹன், அப்போ இது என்னது, மஜ்ரூஹா இருக்கிறதா அங்கே வாய்ப்பு. அவ் கைர வாபித்தின், அல்லது லபுத் இல்லாமல் இருக்கிறது. ஃபலா தக்கும் பில் ஹுஜ்ஜா, அப்படி ஆனால் அது ஹுஜ்ஜத்தாகாது, அது ஆதாரமாக கொள்ளாது. மா ஃபி அஸ்லி ரிவாயத்தி பில் கிதாபா மினல் ஹிலாஃபி, ஏன்னா அசல் ரிவாயத்தில் என்ன இருக்குது,
இந்த ரிவாயத்தில் இருக்கிறதுக்கு மாற்றமாக கிதாபத்து இருக்குது, அதாவது கத்தாபத்தோடைய எழுத்தில் இருக்கின்றதான் அதில் வரும். வன்ன பாலுஹும் யரா இன்கிதாஹா, அதனால் என்ன செய்கிறாங்க, சில பேர் வந்து இதில் இன்கிதாக இருக்கின்றதை கருதுறாங்க. சரியா, இன்கிதாக இருக்கின்றது தான் சரி அதில். சரியா. وقال ابن عبد البر اختلف في الفاظ هذا الحديث اختلافا كثيرا. சரியா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹதீஸுடைய அந்த அறிவிப்பில் பலதரப்பட்ட வார்த்தைகள் முரண்பாடுகள் இருந்து கொண்டிருக்குது. முத்ததாஃபியன் முத்தரிபன், அது ஒன்றுக்கு ஒன்று முரணாகவும் தடுமாற்றம் உள்ளதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருந்து கொண்டிருக்கும். அதாவது ஒன்று சமீத்துன்னு இருக்கும், இன்னொன்று வந்து சொல்லைத்து ஹல்ஃபன் இருக்கும், சரிங்களா, அல்லது கானு எஃப்தீவனன் இருக்கும், சிலதில் அபுபக்கர் உமர் உஸ்மான் அப்படின்னு வரும், சரிங்களா, சிலதில் நபி ஸல்லல்லாஹு அபுபக்கர் உமர் அப்படின்னு தான் இருக்கும். இப்படியெல்லாம் இருக்குது. மின்ஹு மையக்குலா, அதை பாருங்க பின்னாடி அதை வளர்க்குறாங்க. சல்லைத்து ஹல்ஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர் அப்படின்னு வருது சிலது. வமின்ஹு மையதுக்குர் உஸ்மான, சில பேர் அதில் உஸ்மானி கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. வமை எக்தசிர் அல் அபிபக்கர் உமர் உஸ்மான், சில பேர் இப்படி சுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வமின்ஹும் அல்லா எதுக்குரு ஃபக்கானுலா யக்ரவுன, இப்படி சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஓதாதவர்களாக இருந்தாங்க, என்னது பிஸ்மில்லா ஓத மாட்டாங்கன்னு சொல்லக்கூடியவங்களும் இருந்தாங்க. வமின்ஹும் மன்கால ஃபக்கானுலா யஜ்ஹரூன், அவங்க ஜஹரியா ஓத மாட்டாங்க என்று சொல்லக்கூடியவங்களும் இருந்தாங்க. சரியா. வமின்ஹும் மன்கால ஃபக்கானு யஜ்ஹரூன், ஜஹரியா ஓதுவாங்கன்னு சொல்லக்கூடியவங்களும் இருந்தாங்க. அப்போ இது பற்றியா, இதுதான் என்னது, எத்தனை தனாக்குள் இந்த ஹதீஸில். இதை கொண்டு இஸ்திஃப்தா செய்வாங்க அப்படின்னு இருக்கு. இப்படி ரிவாயத்து இருக்கு. சரியா. கால வஹாதா இல்தராபுல்லா தகும்மா ஹுஜ்ஜத்துல் அஹதின், அதனால இது என்னது முல்தரிபு, இதனால யாருக்கும் இதில் ஹுஜ்ஜா கிடையாது. சரியா. அப்போ ஆமாம், இல்லை ராஜி என்பது நம்ம என்ன சொல்கிறோம், ஒருத்தனுடைய விஜயத்தின் அடிப்படையில். அதனால தான் ஷாஃபி மதுஹப் என்ன செய்வாங்க, பிஸ்மில்லா ஓதுறதை ஜஹரியா ஓதுவாங்க. சரியா, அது அவங்களுடைய ஷாஃபி இடத்துல ராஜி. சரியா. ஆமாம், அது ஏற்ற மாதிரி இருக்கும். ஹனாபிலாக்கள் இடத்துல இந்த ராஜி அல்ஹம்து கொண்டு ஆரம்பிக்கிறது. சரிங்களா. அனஃபிகள் இடத்துல அதுதான். வரலன்னு பின்னாடி வருது பாப்பா. மிம்மா எதுல அன்ன அனசன் லம் யர்வி நஃபியல் பஸ்மலா, அனஸ் வந்து பிஸ்மில்லா இல்லைன்னு அவர் அறிவிக்கலை. அது என்ன இங்கே தெரிய வேண்டிய ஒரு விஷயம். வன்னல்லதி ஜாத தாலிக ஃபி ஆஹிரில் ஹதீஸி ரூய பில் மானா ஃபஅக்தா. சரியா, இந்த ஹதீஸோடைய இறுதியில் அறிவிக்கப்பட்டிருக்கிற அதோடைய மானா என்பது அது தவறாக வந்திருக்குது, அது ஜியாதத்தாகவும் தவறாகவும் வந்திருக்கிறது. மாசஹ அன்ஹு அன்ன அபா சலமா சாலஹு, அதில் சஹியா வந்திருக்கிற செய்தி என்ன, பிஸ்மில்லா தொடர்பா அபு சலமா ரலியல்லாஹு கேட்டாங்க, அக்கான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்தஃப்திஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அவ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இப்படி எதை கொண்டு ஆரம்பிப்பாங்கன்னு கேட்குறாங்க அபு சலமா. சரிங்களா. அப்போ அந்த கேள்விக்கு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க ஃபகால இன்னக்க ல தஸ்அல்னி அன் ஷைஇன் மா அஹ்ஃபதுஹு, எனக்கு அது ஞாபகம் இல்லை, அந்த விஷயத்தை நீ என்கிட்ட கேட்குறேன். வமா சஅல்னி அன்ஹு அஹதுன் கப்லக், உனக்கு முன்னாடி யாரும் இதை பற்றி என்கிட்ட கேட்டதில்லை. சரியா. இப்போ இது வந்து அஹ்ரஜு அஹ்மது வ இப்னு ஹுஸைமா பிஸனதின் அலா ஷர்த்தி ஷைஹைன். வமா கீல மின் அன்னஹு அன்ன மன் ஹஃபில அன்ஹு ஹுஜ்ஜத்துன் அலா மன் சஅலஹு ஃபி ஹாலி நிஸ்யானி. சரியா. அப்போ இதில் வந்து என்ன செய்யப்படுது, மின் அன்ன மன் ஹஃபில அன்ஹு, யார் வந்து அவரை தொட்டு மரணம் செய்தாரோ அவருக்கு அது ஆதாரம். யாருக்கு எதிராக, அவர் மறந்திருக்கக்கூடிய நேரத்தில் கேள்வி கேட்கக்கூடியவனுக்கு எதிரான ஒரு ஆதாரமாக இருக்கும். சரியா. அப்படி ஒரு கருத்து இங்கே சொல்லப்பட்டால் பக்கத் அஜாபா, அதற்கு பதில் சொல்கிறாங்க அபுஷாமா அவர்கள் பதில் சொல்கிறாங்க பியன்னஹுமா மசாலா தான், இது ரெண்டு மசாலா. சுவால் அபிசலமா அனில் பஸ்மலா வ தரக்கிஹா வ சுவால் கதாதா அனில் இஸ்திஃப்தாஹி பி ஐ சூரா. சரியா, ரெண்டு கேள்வி ரெண்டு பதில். சரியா. வக்கது வரத மின் தரீக்கி ஆஹர் அன்ஹு, இன்னொரு அறிவிப்பில் அவரை தொட்டே வந்திருக்கிறது. கான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸ்ஸிரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரகசியமாக ஓதுவாங்க. அஹ்ரஜ் தபரானி மின் தரீக்கி முஅத்தமர் பின் சுலைமான் அன் அபிஹி அன் ஹசன் அன்ஹு அன் இப்னு ஹுஸைமா மின் தரீக்கி சுவைத் பின் அப்துல் அசீஸ் அன் இம்ரான் அல் கசீர் அன் ஹசன் அன்ஹு. சரியா.
ورد من طريق ورد من سوري ورد لا ورد من طريق آخر عن المعتبر بن سليمان عن أبيه عن أنس قال كان رسول الله صلى الله عليه وسلم يجهر بسم الله الرحمن الرحيم رواه دارقطني والخطيب وأخرجه حاكم من جهة أخرى عن المعتبر وقد ورد ثبوت قراءته في الصلاة عن النبي صلى الله عليه وسلم من حديث أبي هريرة அபூ ஹுரைராவுடைய அறிவிப்பில் என்ன வந்திருக்கு, இதை ஓதுறது சம்பந்தமாக அறிவிப்புகள் சாபித்தா வந்திருக்குது. மின் துர்க்கு இந்த ஹாக்கிம் இப்னு ஹுசைமா வ நசாயி வ தாரகுத்னி வல் பைஹகி வ ஹல் கத்தீப் வ இப்னு அப்பாஸ் இந்த திர்மிதி வல் ஹாக்கிம் வல் பைஹகி உஸ்மான் வ அலி வ அம்மார் பின் யாசிர் வ ஜாபிர் பின் அப்துல்லா வ நுஅமான் பின் பஷீர் வ இப்னு உமர் வல் ஹாக்கிம் இப்னு அம்ரு வல் ஹக்கம் இப்னு அம்ரு வ ஆயிஷா வ ஹாதிஸ் பின் தாரகுத்னி இவருடைய எல்லாருடைய அறிவிப்பும் தாரகுத்னி இருக்குது. வ சப்ரபத் பின் ஜுந்துப் வ உபை வ ஹதீசுமா இந்தல் பைஹகி இவங்க ரெண்டு பேருடைய அறிவிப்பு பைஹகியில் இருக்குது. வ புரைதா வ முஜாலித் பின் சௌரு வ புஸ்ரு வ பிஷ்ரு பின் முஆவியா வ ஹுசைன் பின் அர்ஃபலா அஹாதீசும் இந்தல் ஹத்தீப் இவங்களுடைய அறிவிப்பெல்லாம் ஹத்தீப் இடத்துலது ஹத்தீப் அல் பகதாதி நினைக்கிறேன் சரியா. அம்மா உம்மு சலமா இந்த ஹாக்கிம் உம்மு சலமா அவருடைய ரிவாயத்து ஹாக்கிம் இடத்துலது. வ ஜமாத்து மினல் முஹாஜிரீன வல் அன்சார் இந்த ஷாஃபி ஜமாத் மினல் முஹாஜிரீன் வல் அன்சாரிகளுடைய அறிவிப்பு யார்கிட்ட இருக்குது, இமாம் ஷாஃபி இடத்துல இருக்குது. முடிஞ்சு போச்சு. பக்கத்து பலகதாரிக்க மபிலக தவாத்துர் அது என்னாச்சு முத்தவாத்திரோட அந்தஸ்துக்கு போச்சு. ஒக்கது பையன்னா துர்க ஹாதியில் ஹாதிசி குல்லஹா ஃபி கிதாபி அஸ்ஹார் முத்தனாசிரா ஃபி அஹ்பார் முத்தவாத்திரா இது இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி கிதாப். அந்த கிதாபில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இதனுடைய எல்லா துருக்குகளையும் நாம் அங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறோம் சரியா. ஒத்த பையன பீமா தக்கர்னா நம்ம மேலே சொன்னதுலேருந்து நமக்கு தெளிவாகிறது. அன்னல் ஹதீசி முஸ்லிமி சாபிக்கு திஸ்இலலின் முஸ்லீமுடைய அந்த ரிவாயத்துக்கு என்ன இருக்குது 9 இல்லத்து இருக்குது, 1 2 இல்லை சரியா. ஆனால் நம்ம மக்கள் முஸ்லீமுடைய ஹதீஸை தான் அதில் தர்ஜீ பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து இல்லத்தான ஹதீஸ், அது செய்யலை சரியா. நிறைய ஹதீஸ் இருக்கு, நிறைய ஹதீஸ் இருக்கு, நிறைய ஹதீஸ் இருக்கு முஸ்லீமில் நிறைய ஹதீஸ் லைஃப் இருக்கு. நம்ம லைஃபே இருக்கு, லைஃபே இருக்கு, மௌதுவும் இருக்கு. ஆமாம் அதெல்லாம் இருக்கு. நம்ம நம்ம இதெல்லாம் இதில் தலைப்பில் படிச்சிருக்கிறோம். நம்ம முன்னாடி 126 161 2 கவுலுகள் இருக்கும் இதில் சரிங்களா. 120க்கு மேலே 161 ஹதீஸ். அது வந்து இதுதான் தாரகுத்துடைய கருத்து தான் அது வரைஞ்சும் இல்லை. அதில் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த அவர் வந்து தராஜிம்களாக கொண்டு வந்திருக்கக்கூடிய, அதாவது முத்தசிலா வந்திருக்கிறது இல்லை, தராஜிமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய அதுதான் அந்த மாதிரி விமர்சனங்களும் சரி. ஆமாம் தாலிக்கா வந்திருக்கக்கூடிய பாபோடைய தாலிக்காத்துக்களாக வரக்கூடிய செய்திகள் தான் அது சொல்லுவாங்க சரி. ஆமாம் சரியா. முத்தசிலான சனதுகளை பொறுத்த வரைக்கும் முத்தசில்ல அதில் லைஃப் இல்லை சரியா. இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மிகவும் சரியாக அதுல வந்துட்டு சீகத்து ஜஸம் வர்றது வரைக்கும் சஹி தம்ரீதில் வந்து அது சஹி இல்லை, அது சஹி இல்லைன்னு சொல்ல முடியாது. அது தவக்குஃப், அதில் வந்து சஹியும் இருக்குது லைஃப் இருக்குது. அப்போது அல் முஹாலஃபத்து பின் ஹஃபாலில் வல் அக்ஸரின் முதல் இல்லத்து என்ன, பெரும்பான்மையான ஹாஃபில்களுக்கு அது முரணாக இருக்குது ஒன்று. வல் இன்கித்தா ரெண்டாவது முன்கத்தியாக இருக்குது. எது புகாரி சஹின்னு சொல்லணும், முஸ்லீம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா. முஸ்லீம் வந்து புகாரி அளவுக்கு வர முடியாது, வரவும் இல்லை சரியா. வல் இன்கித்தா அடுத்தது என்னது, இன்கித்தா இருக்குது. அதில் யாருக்கு மத்தியில் சுஃபியானுக்கும் இமாம் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு மத்தியில் ஒரு ராவி வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, விடுபட்டிருக்கு முன்கத்தில். ஆமாம். ததிலிசு தஸ்வியத்து மினல் வலீது மூணாவது வலீது வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, இதில் தஸ்வியா பண்ணியிருக்கிறாரு, ததிலிசு தஸ்வியா பண்ணியிருக்கிறாரு. வல் கிதாபத்து அதே மாதிரி கிதாபத்தையும் மறைச்சிருக்கிறாரு. வ ஜஹாலத்துல் காத்திப் அங்கே யார் எழுதினார்ன்றதும் அங்கே மஜ்ஹூலாக இருக்குது. யார்கிட்டருந்து, இமாம் கத்தாத்தாடமிருந்து கேட்டு எழுதுனது யார் அப்படின்றது அங்கே மஜ்ஹூலாக இருக்குது. வல் இல்த்ராபு ஃபி லஃப்லி லஃப்தில் இல்த்ராப் இருக்குது சரியா. வல் இத்ராஜ் இருக்குது சரியா, இத்ராஜ் இடைச்சர்கள் சரியா. வசுபூத் மா யுஹாலிஃபு அன் சாஹிபை அன் சஹாபேஹி வ முஹாலஃபத்து லிமா ரவாஹு அது தவாத்துரி முத்தவாத்திரான ரிவாயத்திற்கு முரணாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சாபித்தாக இருக்கிறது என்ன செய்யுது, 2 அறிவிப்பாளர்களுடைய அறிவிப்பிற்கு முரணாக இருந்து கொண்டிருக்கு.
இத்தனை குறைகள் என்ன இருக்குது? இது சொன்னது அன்சார் ஆமாம், சஹாபி அப்படின்றது முஹாஜிர்கள் அன்சார்களான 2 சஹாபாக்கள், 2 கூட்டங்கள். அவங்களில் இருக்கக்கூடிய ஜமாத்துக்கு இது முரணாக இருந்து கொண்டிருக்கிறது. சரியா? கால் ஹாஃபித் அபுல் ஃபதல் அல் இராக்கி, இமாம் இராக்கி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, வக்கௌல் இபின் ஜோசி, இபின் ஜோசி ரஹ்மத்துல்லாஹி இபின் ஜோசி ரஹ்மத்துல்லாஹி கூட்ட சொன்னாங்க, இன்னல் ஐமத்தை இத்தஃபகு அலா சிஹத்திஹி. சரியா? ஐமாக்கள் அது சஹியா இருக்குது என்பதில் ஏகோபித்திருக்கிறாங்க. ஃபீஹி நல்ருன். இந்த இமாம் இபின் ஜோசியோட கூற்றை எடுத்துட்டு இமாம் இராக்கி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இதில் என்ன இருக்குது? நல்லர் இருக்குது. ஃபாதா அஷாஃபி வ தாரகுத்னி வல் வைஹிகி இப்னு அப்துல் பர் லா யகூலுன பிஸ்ஸஹதி. ஏன்னா இவங்க யார் இத்தஃபக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இத்தஃபக்னு சொன்னால் இவங்களாம் யார்? அப்போ லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாரு. யார்? இமாம் ஷாஃபி, இமாம் வைஹிகி, இமாம் தாரகுத்னி, எல்லாரும் முஹத்திஸ்கள். இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவங்கெல்லாம் யார்? அப்போ இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லாத, சஹீன்னு சொல்லலையே. அஃபலா யக்தஹு கலாமு ஹாஉலாய் ஃபில் இத்திஃபாக் இல்லதி நக்கலஹு. அப்போ அந்த மன்கூல் செய்யப்பட்டிருக்கிற இத்திஃபாக் என்பதில் இவங்களுடைய கூற்று என்னது? குறை ஏற்படுத்தாதா? ஏற்படுத்தும் தானே. அப்போ அதனால் அது இல்லை, அந்த வாதம் ஏற்புடையதல்ல. அப்போ யாராவது இபின் ஜோசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இதில் ஐமாக்களோட இது சஹி என்பதில் ஏகோபித்திருக்கிறாங்கன்னு சொன்னால், எது முஸ்லீமுடைய ரிவாயத்தை வரக்கூடிய அந்த செய்தியை ஏகோபித்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இஜ்மா என்ன இல்லை? இத்திஃபாக் இல்லை. அந்த இத்திஃபாக் எங்கள் மக்பூல் அல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட்டதில்லை அப்படின்றத நம்ம தெளிவாகும். சரியா? சரி, நிறுத்திக்கலாமா? இன்னொரு அமர்வு போக வேண்டி இருக்கும். சரியா?